நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. எப்பவுமே சாப்பிட்ட உடனே தூங்கிடுவீங்க, இன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தீசிஸ் எழுத வேண்டியிருந்துச்சு. ஆ, முடிஞ்சுதா? இல்லப்பா, காலையில எழுதிக்கலாம். சரிம்மா, நீ போய் தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா, எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தின யோசனை தான். என் கல்யாண விஷயத்துல இப்ப யோசிக்க என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். அண்ணனும் ஆச்சும் ஏதாவது? அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணலம்மா. நீ போய் படுத்து தூங்கு. நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க, ஆனா என்கிட்ட சொல்ல தயங்குறீங்க. என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான். என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, உனக்கே தெரியும், அப்பா இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லை. எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா இந்த விஷயத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சொல்லாம இருக்கிறதும் என்னவோ மாதிரி இருக்குமா. என்கிட்ட சொல்ல ஏன்பா யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்லம்மா, சரவணனும் அவன் அப்பாவும் இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னாங்க. அப்பா, நீங்க இப்படி சொல்லாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை? இல்லம்மா, இந்த ஜாதக விஷயம். அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே, அதுல என்ன? உன் அண்ணனும் ஆச்சியும் அந்த பிரச்சனையில சரவணங்கிட்டையும் அவன் அப்பா கிட்டையும் கொஞ்சம் மோசமாவே நடந்துக்கிட்டாங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. அப்பா சொல்றது கேட்டு நீ பதட்டப்படக்கூடாதும்மா. வேற எதுவும் யோசிக்க கூடாது. மீனாட்சி, நம்ம வீட்டுல எல்லாருமே சரவணன் ஜாதகத்துல தான் ஏதோ பிரச்சனை, அதனாலதான் ஜாதகத்தை மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா அப்படி இல்லையாப்பா? மாப்பிள்ளை ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்போ பிரச்சனை ஏன் ஜாதகத்திலையா? அப்ப பிரச்சனை ஒண்ணு இல்லம்மா. சாதாரணமா சில ஜாதகம் சில ஜாதகத்தோட ஒத்துப்போகாது இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன் ஜாதகத்துல என்னப்பா பிரச்சனை? சரவண மாதிரி ஜாதகம் எல்லாரோடையும் பிறந்துருமா. ஒரு ஜாதகத்துல சின்ன சின்ன குறைபாடு இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. இதுல நீ ஒண்ணு யோசிக்க வேண்டாம். இப்ப கூட இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஜாதக விஷயத்துல அண்ணனும் ஆச்சியும் அவங்கள அவமானப்படுத்தியும் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட உன் ஜாதகத்துல தான் குறை இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதான்ப்பா அவங்க. உன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே அவ்வளோ யோசிக்கிறாங்கம்மா. அப்படி ஒரு வீட்டுக்கு நீ வாழ போறது அப்பாவுக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமான விஷயம் தானேப்பா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? இல்லம்மா, அந்த ஜோசிக்கார இன்னொரு விஷயம் சொன்னா. அதான். வேற என்னப்பா? எனக்கு இந்த ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லம்மா. இருந்தாலும் என்னன்னு சொல்லுங்கப்பா. ஒருவேளை ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பையனுடைய ஆயுசுக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த பையன் அல்பாயுசில் போயிடுவான்னு சொல்கிறேன். மீனாட்சி, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நாளைக்கு ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லலன்னு கேட்கக்கூடாது பாரு, அதனால தான் சொன்னேன். மற்றபடி இதே யோசிச்சு மனசை குழப்பிக்காதம்மா.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் சரவணன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானாப்பா. ஆமாம்மா, அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? நல்லாவே தெரியும். அவரே தான் சொன்னார். என்னம்மா, என்னாச்சு? மீனாட்சி, என்னம்மா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. என்னம்மா சொல்ற? இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் இந்த ஜாதக விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கலம்மா. ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்றது அவங்க பெருந்தன்மைப்பா. என் உயிரை போனாலும் பரவாயில்ல, நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் அடம் பிடிக்கிறது என் மேல அவன் வச்சிருக்கிற அன்புலப்பா. அதே அன்பும் காதலும் எனக்கு அவன் மேல இருக்குப்பா. அவன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா இதுக்கு சம்மதிக்க முடியும்? இதை பாருமா, நான் இதை உங்ககிட்ட சொன்னது காரணம் நம்ம 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு தான். நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக இல்லைம்மா. சம்பந்தி, மாப்பிள்ளை, நானு யாருமே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லைம்மா. புரியுதா? மனசை போட்டு குழப்பிக்காத. போ, போய் படுத்து தூக்கு. போமா.